நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த காலத்துல எவன் வீட்டு பிரச்சனையும் எவனுக்கும் பேசுறதுக்கு யோகியதை கிடையாதுப்பா. என்ன ஒவ்வொரு குடும்பத்திலயும் குப்பை அவ்வளவு மண்டி கிடக்கு. நீ அடுத்தவங்களுக்காக பார்க்காத, உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி செய். அமுதான்றவ மிரட்டி மிரட்டியே உன்னை புருஷனாக்கிக்கிட்டா. ஆனா பாவம் கவிதா வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு இன்னை வரைக்கும் ஒன்னையே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. பிறந்த வீடுன்னு வரப்ப அதை விட்டு கொடுக்கற மனசு அமுதாவுக்கு இல்ல. ஆனா கவிதா உனக்காகவே பிறந்த வீட்டை தூக்கி போட்டு வந்தவன். இத பாரு மணியரசு, நான் சொல்லிதான் நீ எல்லாம் முடிவு பண்ணுன்றது இல்ல. உனக்கே எல்லாம் தெரியும், நீ ஏன் யோசி. இன்னொன்னு சொல்றேன்பா, ஊர்ல யாரும் பண்ணாததை நீ பண்ண போறது இல்ல. உன்னை வேண்டான்னு ஒத்தி தூக்கி போட்டு போனதுக்கு அப்புறம் நீதான் வேணும்னு ஒத்தி காத்துக்கிட்டு இருக்காளே, அவளை சேர்த்துக்கிறது தான் நியாயம். ஆயிரம் பொண்ணுங்க வாழ்க்கையில வந்தாலும் ஆசைப்பட்டவ வந்தாதான் வாழ்க்கை நிறைஞ்சிருக்கும் சொல்லுவாங்க. உன் வாழ்க்கை நிறைஞ்சு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீதான் நல்ல முடிவெடுக்கணும். சொன்ன மாதிரியே சிபிசிஐடி கைக்கு கேஸும் போயாச்சு. அவங்களும் வீட்டுக்கு வந்து விசாரிக்கிற அளவுக்கு ஆயாச்சு. அவங்க சொன்ன மாதிரியே போட்ட சபதத்துல ஜெயிச்சு கட்டிட்டாங்க பாத்தியா? புருஷன் ஒரு காரியத்தை பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் பொண்டாட்டி பண்றானா அப்புறம் புருஷனுக்கு என்ன மரியாதை? அவங்க என்னைக்கு அண்ணன் மேல மரியாதை வச்சிருக்காங்க? அவங்க நினைச்ச சாதிக்க என்னென்ன பண்ணுமோ இந்த நிமிஷம் வரைக்கும் அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா மாப்ள, இதை இப்படியே நீங்க விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லதில்ல. நீங்க இமிடியட்டா செல்லம்மா மேல ஆக்ஷன் எடுக்கணும். செல்லம்மா இந்த வீட்டுக்கு தேவையா இல்லையான்னு உடனடியா நீங்க முடிவெடுத்து ஆகணும். இது இந்த கட்டத்துறையோட தாழ்மையான வேண்டுகோள். முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு? அவங்களால சிபிசிஐடி வீட்டுக்கு வர்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. இறக்கமே இல்லாம அவங்க அப்பா நம்ம அம்மா கொண்டாங்க. இவங்க மனசாட்சி இல்லாம அவரை காப்பாத்த பாக்குறாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஆள் நம்ம குடும்பத்துல இருந்தா அப்புறம் நம்ம குடும்பம் உருப்படுமா? ஏண்டி அம்மா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் ஏற்கனவே செல்லம்மா மேல கோபமா இருக்கான். இப்படி ஆளாளுக்கு ஏத்தி விடுறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? என்ன சித்தப்பா நீங்க பேசுறது? அவங்க பண்ற காரியத்தால அம்மா சத்தத்துக்கு இன்ன வரைக்கும் நியாயம் கிடைக்கல. அந்த ஆதங்கம் கொஞ்சம் கூட இல்லாம சும்மா சும்மா அன்னைக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இத பாருமா, நான் உங்களுக்கு சித்தப்பா இருந்தாலும் என் மனசுல இருக்கிறது சொல்றேன். ஆவுடையப்பன் கொலை பண்ணாரா இல்லையாங்கிறத விசாரிக்கத்தானே இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு போயிருக்கு. அவங்க விசாரிச்சு போட்டோம் யார் பண்ணாங்க பண்ணலன்னு. அதுக்குள்ள ஏன் ஆளாளுக்கு அவனை போய் டார்ச்சர் பண்றீங்க? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடாதா? அது எப்படி மாமா பொறுமையா இருக்க முடியும்? அத்தைய கொண்ட கொலைகாரனை காப்பாத்துறதுக்கு அவங்க இந்த வீட்ல இருந்துகிட்டே என்ன வேணாலும் செய்வாங்க. அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? அவங்க பிறந்த வீட்டு மேல அவங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருந்தா எங்க பிறந்த வீட்டு மேல எங்களுக்கு இருக்காதா? அதுக்காக செல்லம்மாக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பீங்களா? அம்மா, செல்லம்மா நல்லவன் ராங் சர்டிபிகேட் கொடுத்து உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நல்ல பேரையும் கெடுத்துக்காதீங்க. செல்லம்மாவை பத்தி நான் டோட்டலா ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். பாயிண்ட் எடுத்து புட்டு வைக்கிறேன், கேக்குறீங்களா? நல்லா சொல்லுங்க, அப்படியாவது சித்தப்பாக்கு புரியுதான்னு பாப்போம். பாயிண்ட் நம்பர் 1, செல்லம்மா எப்பவும் எங்களை மாதிரி நல்லவங்களை பக்கத்துல வச்சிக்கவே மாட்டேன். பாயிண்ட் நம்பர் 2, எவனோ முள்ள மாதிரி சொல்றான் முடிச்சவைக்கு சொல்றான்னு கேப்பார் பேச்ச கேட்டுக்கிட்டு
எங்களை மாதிரி உண்மையானவங்களை தூக்கி எரிஞ்சிடுவா. பாயிண்ட் நம்பர் 3, அவசரப்பட்டு முடிவெடுப்பா. அதுக்குண்டான கஷ்டத்தை அனுபவிப்பா. அப்படிதான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து அவ மேல இறக்கப்பட்டு அவளை பாவோன்னு நீங்க நினைச்சிடாதீங்க மாமா. நான் நினைக்கிறது இருக்கட்டும்டா. ஏண்டா கட்டதுற, ஏதோ ஆராய்ச்சி பண்ணி படிப்படியா இப்ப அளந்து விட்டியா இவ்வளவு பெருசா? அதெல்லாம் உண்மையா இருந்தா அவ இந்நேரம் வீட்டை விட்டு போயிருப்பாளே. அவ ஏன்டா இந்த வீட கதின்னு கிடக்குறா? அவங்க ஒன்னும் கதியேன்னு கிடக்கல, வேற வழி இல்லாம கிடக்காங்க. எந்த வகையில வழி இல்லாம கிடக்குறா? அவளுக்கு இருக்கிற திறமைக்கு உங்க யார் தெய்வம் இல்லாம தன்னந்தனியா அவளால பழைக்க முடியும். நீங்களும் அவளுக்கு எதிராக என்னென்னமோ பண்ணி பாத்தீங்க. அவளும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கா. ஏன் தெரியுமா? இந்த வீட்டுக்கும் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் தான். வீட்டு மேல வேணா பாசம் இருக்கலாம், எங்க மேல எந்த காலத்திலயும் பாசம் இருந்தது. யார் சொன்னா? நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க கூத்தெல்லாம். நீங்க பண்ற அட்டகாசத்தையும் பாக்குறேன், அவளை வருத்தத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பிறந்த வீட்டை கேவலப்படுத்தினா எந்த பொண்ணுதான் சும்மா இருப்பா? நீங்களும் அவ பிறந்த வீட்டு மேல எவ்வளவோ பழி சொல்லி பாத்தீங்க. அவ ஏதாவது பண்ணாளா? எவ்வளவு அமைதியா இருக்கா? நாங்க ஒண்ணும் கேவலப்படுத்தல, உண்மையத்தான் சொன்னோம். என்ன உண்மை சொன்னீங்க? பெத்த அப்பா மேலேயே கொலை பழி போட்டீங்க. சொத்தை பிரிக்க சொல்லி பிரச்சனை பண்ணீங்க. அவ இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க கொடுத்த ஒவ்வொரு டார்ச்சரையும் அவளும் பொறுத்துட்டு தானே இருந்தா. அவ இடத்துல வேற எவ்வளா இருந்தா போங்கடா உங்க உறவும் வானா உங்க சங்காத்தும் வானான்னு தூக்கி போட்டு போயிருப்பா. ஆனா செல்லம்மா அப்படி செய்யல. நீங்களும் என்னதான் பிறந்த வீட்டை அவமானப்படுத்தினாலும் வாரி தூத்தினாலும் அவ புகுந்த வீட்டை விட்டு கொடுக்காம இங்கேயே இருக்கா. அவ அருமை என்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்குதான் உங்களுக்கு எல்லாம் விடுவு காலம். அது வரைக்கும் எல்லாம் மூடிட்டு சும்மா இருங்க. இவன் வார்த்தை இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு மரம் மாதிரி நிப்பான். மச்சான், மாமா பேசுனத மனசுல வச்சுக்காதீங்க. ஏதோ பெரிய மனுஷன் பாவம் அதிகமா சாப்பிட்டார் போல இருக்கு. செரிமானம் ஆகிறதுக்காக ஏதோ பேசிட்டு போறாரு. அப்படியே விட்டுங்க. செல்லம்மா கெட்டவதான். மைண்ட அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. டபுள் மைண்டடா கன்ஃபியூஷன்ல இருக்காதீங்க. தெளிவா இருங்க. யார் என்ன ஓதினாலும் என் அண்ணன் மனசை மாத்த முடியாது. எந்த நேரத்துல எந்த முடிவு எடுக்கணுமோ எங்க அண்ணன் கரெக்டா எடுப்பாரு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அண்ணி வேணுமா வேணாமான்னு அவரே முடிவு எடுத்துப்பாரு. நீங்க நிக்காதீங்க, வாங்க. வள்ளியம்மே, வள்ளியம்மே. என்ன பெரியம்மா? போட்டோல கூட அண்ணன் தங்கச்சி ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? முதல்ல தூக்கி எறி. நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க பெரியம்மா. எதையும் நினைக்க கூடாது, உடனே செஞ்சிடணும். என்ன தூக்கு. அப்பாடா, இப்பதான் நல்லா இருக்கு. வள்ளியம்மே, வள்ளியம்மே, இங்க வாயே. பெரியம்மா, இப்ப என்னாச்சு? இங்க பாரு, போட்டோல என் மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் என் பேத்தியும் ஐயோ 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 எவ்வளவு அழகா இருக்காங்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல் இருக்க. இங்க பாரு வள்ளியம்மே, நீயும் உன் புருஷனும் அழகாத்தான் இருக்கீங்க. உன் புருஷன் பாரு எப்படி போஸ் கொடுக்கறான் பத்தியா? இத பாரு வள்ளியம்மே, அண்ணன் தம்பிங்க பாசத்தை தொண்டைக்குழி வரைக்கும் வச்சிருப்பாங்க. தங்கச்சிய பார்த்தாங்க அப்படியே விட்டு கொடுத்துருவாங்க. நல்லா பாத்துக்கோ,
யாரையும் உள்ள விட்டுறாத என்ன? நான் விட்டுருவேனா பெரியமா? அதானே. நான் பாத்துக்கிறேன். ஆ. அடடடடடடடா, எங்க பார்த்தாலும் இந்த அண்ணன் தங்கச்சிங்க ஈயன்னு இழிச்சுக்கிட்டு பாசம் மலருங்க, அப்படியே கொட்டுதுங்க. இத பாரு, இந்த போட்டோவை முதல்ல கழட்டி வெளியில எறி. இனிமே இந்த போட்டோ என் கண்ணிலேயே படக்கூடாது. சிரிக்கிறத பாரு, காலே ஏமே தூதம் மாதிரி 3 பேரும் ஈயன்னு. கொண்டு போய் இங்க இருந்து. இது பாரு, இது மட்டும் இல்ல, இனிமே இந்த வீட்டுக்குள்ள செல்லம்மா போட்டோ இருக்கவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? போ போ, நான் பாத்துக்கிறேன். அடாடாடாடா, செவுத்துக்கு செவுரு செவுத்துக்கு செவுரு ஆணி அடிச்சு அண்ணன் தங்கச்சிங்க பாசம் பொங்குது. ஆமா, என் சம்பந்திய பாரு, என்ன கம்பீரமா காலு மேல காலு போட்டு உக்காந்துருக்காரு. இவரை கொண்டு போய் வச்சிட்டாலே கம்பிக்கு பின்னாடி அந்த செல்லம்மா பாவி. சீக்கிரமா வெளியில வந்துருவீங்க, நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி. மிஸ்டர் ராமச்சந்திரன் சார், தாளையம்மாவே சாலியூர் ஆஸ்ட்ராலஜர் வீட்டில் பார்த்தத வடமலைக்கு இன்ஃபார்ம் பண்ணது நீங்க, am I right? ஆமாம் சார். தாளையம்மாவே ஆவடியப்பன் அடிச்சாருங்கிறது இன்ஃபர்மேஷன் நீங்க தானே சொன்னீங்க? ஆமாம் சார். మీరెందుకు ஜோஷியர் வீட்டுக்கு போனீங்க? சார், தங்கச்சியோட கல்யாண விஷயமா ஜாதகம் பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போனோம் சார். చూసావా சார்? ஜாதகம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். பொய் சொல்றீங்க? இல்லை சார், சத்தியமா நான் பார்த்தேன். அப்படியா? சம்பவம் நடந்திருக்கு. மிஸ்டர் ராமச்சந்திரன் உங்ககிட்ட வந்து ஜோஷியம் பார்த்தாரா? இல்ல சார். சோ நீங்க அவர்கிட்ட ஜோஷியம் பார்க்கல, போய் சொல்றீங்க. குற்றம் செஞ்சவங்க தானே போய் சொல்லுவாங்க, நீங்க போய் சொல்றீங்க? இல்ல சார், ஆவுடையப்பனுக்கும் தாழிமாவுக்கும் பிரச்சனை நடந்தப்போ சேர்மன் வீட்ல இருந்து வாஸ்து பூஜை பண்றதுக்காக இவரை கூட்டு போயிட்டாங்க. சொல்லுங்களா சார்? మిస్టర్ రామచంద్రన్, ఇంట్రాగేషన్ నేను చెయ్యాలి, నువ్వు కాదు. నోరు మూసుకో. சரி சார். అవునా? ஆமா சார். ஜோஷியர் வீட்ல இல்லே, நீங்க ஜாதகம் பார்க்கல. அப்போ உங்களுக்கு அங்கே என்ன வேலை? ஆவடியப்பனுக்கும் தாளையம்மாவுக்கும் சண்டை நடக்கும் போது இல்ல பேசும்போது நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? చెప్పండి, என்ன வேலை செஞ்சீங்க? చెప్పు. சொல்றேன் சார். ఒక్క నిమిషం సార్, நீங்க வெளியே போங்க ப்ளீஸ். சரி சார். ఇప్పుడు చెప్పండి. சொல்லு. சொல்றேன் சார். ஆவுடையப்பன் தாழியம்மாவை அடிக்கிறத நான் பார்த்தேன் சார். இந்த விஷயத்தை வடமலைக்கிட்ட சொல்லலான்னு உடனே நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன் சார். வெரி குட். ஆனா ஜாதகம் பார்த்தேன்னு நீங்க முதல்ல போய் சொன்னதுக்கு காரணம்? இல்ல சார், நான் ஜோசியை பார்த்தேன், ஆனா இந்த ஜோசியத்தை பார்க்கல, வேற ஒரு நல்ல ஜோசியத்தை பார்த்தேன். அந்த அஸ்ட்ராலஜர் பேர் என்ன? அது வந்து வேண்டாம் வேண்டாம், யோசிக்க வேண்டாம், இந்த கேஸுக்கு நாட் இம்பார்ட்டன்ட். பட் தாளி அம்மாவே ஆவடியப்பன் அடிச்சாருங்கிற விஷயத்த நீங்க வடமலை கிட்ட போன்ல சொல்லிருக்கலாமே. டெக்னாலஜி டெவலப் ஆன இந்த நேரத்துல why have to go straight? why? ஆமா சார், ஆமா சார். அவங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால போன்ல சொன்னா நல்லா இருக்காதுன்னு நேர்ல சொல்லலாம்னு போயிட்டேன் சார். குட் ரீசன். அம்மாய் சார், அந்த வடை அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணு. சார் அவருக்கு
எஸ் சார். ஹலோ ஹலோ, நான் சிபிசிஐடி ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். ராமச்சந்திரன் உங்க அம்மாவை சேலையூர்ல பார்த்ததா எப்ப சொன்னாரு? எங்க அம்மா காணாம போன அடுத்த நாள் சொன்னார் மேடம். எங்க அம்மாவை பத்தின வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா என்கிட்ட மட்டும் கேளுங்க மேடம். ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகே மேடம். சார், அவர்கிட்ட அடுத்த நாள் தான் சார் சொல்லியிருக்காரு. வெரி குட். ஆனா ஒரு நாள் லேட்டா சொன்னீங்க. வை? சார், அது வந்து உண்மை சொல்லுங்க. சொல்றேன் சார். அவருடைய அவங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை இருந்தது. எதுக்கு இந்த விஷயத்துல தலையிடுவானன்னு சும்மா இருந்துட்டேன் சார். அடுத்த நாள் காலையில பேப்பர்ல தாழைமாவை காணோன்னு பார்த்த உடனே என் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் நேர்லயே போய் சொல்லிட்டேன் சார். ஆமா சார். சாமர்த்தியமா மறைக்க பாக்குறீங்களே. சத்தியமா சார், சத்தியமா சொல்றேன். ஓகே ஓகே, நீங்க போலாம். கோ. நன்றி சார். పిలుస్తాను సార్. తిరిగి కూపడమే, నీ వరణం. ఓకే, సరే. గో. అలాగే సార్. అమ్మాయి సార్, ఫాలో చేయి. ఓకే. என்னண்ணா, சிபிசிஐடி எல்லாம் சமாளிச்சியா? ஒரு வழியா சமாளிச்சிட்டேன் தம்பி. அவங்களுக்கு உன் மேல எந்த சந்தேகமும் வரலையே? எந்த சந்தேகமும் வரல தம்பி. என்ன வெளியே விட்டு போய் தெரியல, அவங்களுக்கு என் மேல சந்தேகம் இல்லைன்னு. தம்பி, அந்த ஆளு குறைஞ்சு என்னமா கேள்வி கேட்டான்டா. நான் எல்லாத்துக்கும் சாமர்த்தியமா பதில் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு நிமிஷம் அவன் என்ன அங்க உட்கார வச்சிருந்தா எல்லா உண்மையை நானே சொல்லிட்டு இருப்பேன். அதுதான் சிபிசிஐடி. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க, புரியுதா? சமாளிச்சிட்டேன்னு சொன்னீங்களே, என்ன சமாளிச்சீங்க? சார், நீங்க என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களோ அதை பத்தி தான் சார் நாங்க பேசிட்டு இருந்தோம். இல்ல, நீங்க என்கிட்ட எதையும் மறக்கறீங்க. ஒரு சிபிசிஐடி ஆபீசர் இன்டராக்ட் பண்ணும்போது போய் சொல்றது எவ்வளவு பெரிய தப்போ அதோட பெரிய தப்பு உண்மையை மறக்கிறது. சார், நாங்க எந்த விஷயத்தையும் மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார். நீங்க சிபிசிஐடி ஆபீசர்னா நான் கஸ்டம்ஸ் ஆபீசர். அந்த ரெஸ்பெக்டோட பேசுங்க. ரெஸ்பெக்ட்? ஓஹோ, ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசரா நீங்க தப்பு பண்ணா ஓகே சார். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யூ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் கஸ்டம்ஸ் ஆபீசர். இந்த நாட்டுல பிஎம் தப்பு பண்ணா அவருக்கும் தண்டனை உண்டு. ஓகே, சிபிசிஐடி ஆபீசர் இன்டராக்ட் பண்ணும்போது ப்ராப்பரா கோஆபரேட் பண்ணணும்னு தெரியாதா உங்களுக்கு? as a கவர்மெண்ட் ஆபீசர் உங்களுக்கு சொல்லணுமா? சார், நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லியாச்சு சார். தயவு செஞ்சு விட்டுருங்க. எனக்கு உங்க மேல சந்தேகம். உங்க பிரதரை நான் கேள்வி கேட்கும்போது அவர் எந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லல. ஆனா இப்பதான் தெரியுது உங்க பிரதர் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், அவரை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சார். ஆவடையப்பன் தாழையம்மாவை அடிச்சதை வடமலை கிட்ட போய் சொன்னது மட்டும்தான் சார் இவரோட தப்பு. ஏன் சார், கண்ணுக்கு தெரிஞ்சு குற்றம் நடக்குது, அதை போய் இன்ஃபார்ம் பண்றது இவரோட தப்பா? சாமர்த்தியமா பேசுறீங்க ரெண்டு பிரதர்ஸும். வெரி குட். இங்க பாருங்க சார், எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு மேல நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்களை டார்ச்சர் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஹையர் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். హయ్యర్ ఆఫీసర్స్ తమ్ముడు, నేనే హైయర్ ఆఫీసర్ అయ్యా. నా పైన ఎవరూ లేరు, అందరూ నాకు లోయర్ ఆఫీసర్సే. நீங்க இப்ப போலாம், மல்லி பிலுஸ்தானு. என்ன சார் சொன்னீங்க? டேய், திரும்பவும் கூப்பிடுவேன்னு சொல்றாரா? பட போலாம். புரிஞ்சுக்கிட்டாரு, ஸ்மார்ட் பாய். ఏదో తప్పు నడుందిరుకే, పట్టుకుంటాను. ఐ ఫైండ్ ఇట్. நீ
என் தம்பி மணியரசை எவ்வளோ பிடிவாதம் பண்ணி எத்தனை பேரை எதிர்த்து விஷத்தை சாப்பிட்டு அவன் கைய பிடிச்ச. இப்ப எல்லாரையும் ஒதுக்கிட்டா அவனையும் விட்டுட்டு வந்து நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? முறைப்பாடு பண்ற அளவுக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன அந்த வீட்ல இருக்க சொல்றீங்களா? வாழ போற இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அங்கே இருந்து அது சரிப்படுத்த பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி வீட்டை விட்டு வருது, இது பிரச்சனையை தீக்கிற வழி இல்லம்மா. ஐயோ அண்ணி, பிரச்சனை தீரும் நினைச்சாலோ இல்ல பிரச்சனை தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தாலும் அங்க இருக்கலாம். எனக்கு அப்படி எதுவுமே தோணலையே. என்ன இருந்தாலும் நீ வந்தது தப்பு. அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியல. நீ இங்க பாரு, பொண்ணா பிறந்துட்டா பொறுத்துதான் போகணும். இந்த வீட்ல எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் பொறுமையா இல்ல. என்னால உங்க அளவுக்கு பொறுமையா இருக்க முடியாது அண்ணி. நீங்க எல்லாம் சொன்னீங்கிறதுக்காக தான் உங்க தம்பி என்ன கல்யாணம் பண்ணிட்டாரே தவிர இன்னும் அவர் மனசுல கவிதா தான் இருக்கா. அதான் என் மேல வெறுப்ப கொட்டிட்டு இருக்காரு. நீ நினைச்சிருந்தா எல்லாமே சரி பண்ணிருக்கலாமுதா. மணியரச கல்யாணம் படிக்கணும்னு நீ காட்டின பிடிவாதத்தை அவனோட வாழ்றதுல காட்டு. கண்டிப்பா மணியரசு மாறுவான். மாமா, உங்க தம்பிங்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பைத்தியக்காரி, நீ யாரடி எனக்கு? உங்க தம்பிக்கு அப்புறம் தானே அண்ணினா. உங்க தம்பி மட்டும்தான் பிரச்சனைனா பரவாயில்ல, நான் பொறுத்துட்டு அந்த வீட்டுல இருந்திருப்பேன். இருக்காங்களே உங்களுக்கு 2 நாத்தனாரு, அவங்க தினமும் என்ன வார்த்தையால சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலயும் பொறுமையா இருக்க முடியும் தோணல, அதான் கிளம்பி வந்துட்டேன். வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டம் இருக்குங்கிறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நல்லாவும் இருப்போம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் சரியா போயிடும். இது சரியாகும்னு எனக்கு தோணல அண்ணி. என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அக்கா, அக்கா, அட வாமா. கோயிலுக்கு போயிருந்தேன், உங்க எல்லாரையும் பார்த்து பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னக்கா, வீட்ல வேற யாரும் இல்லையா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஆள தெரியலையா? கவிதா, நீ தேடுற ஆளு இங்கதான் இருக்கான். நம்ம வீட்ல வந்து இவ யாரக்கா தேடுறா? ஏன் உனக்கு தெரியாதாக்கும்? என் வாயை புடுங்குற பத்தியா? மணியரச தானே தேடுறா. அவனும் வீட்டுல தான் இருக்கான், கூப்பிடுறேன். மணியரசு, மணியரசு வாப்பா. என்ன நீ? ஹலோ. ஏதோ பிரசாதம் கொடுக்கணும்னு சொன்னியே, குடு.
மணியரசு இங்க உன்கிட்ட பேசுறது கூச்சப்படுவான். நீ வெளியே கூட்டு போய் பேசுமா. இல்ல நீ கொஞ்சம் வேலை இருக்கு. ஏன்பா உன்கிட்ட பேசுறதுக்கு அவ வந்திருக்கா, உனக்கு வேலை இருக்குன்னு நீ அவாய்ட் பண்ண எப்படி? போ. சரி நீ வா. போயிட்டு வரேன்க்கா. வள்ளியம்மாக்கா போயிட்டு வரேன். என்னக்கா இது? மந்தையில மாட மேய விட்டுட்டு சந்தையில விக்க வந்த கதையா இல்ல இருக்கு. கட்டிக்கிட்டவா அத்துக்கிட்டு போயிட்டா, காதலிச்சவா வந்து ஒட்டிக்கிட்டா. விதிப்படி நடக்கிறதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா அள்ளி? அக்கா, இது செல்லம்மாவுக்கு தெரிஞ்சா நம்மள தோச்சு தொங்க விட்டுருவாளே. அவ ஆச்சு, அவ தம்பியாச்சு, நமக்கு என்ன? நீங்க உண்மையிலேயே பெரிய ஆள் தான்க்கா. உங்க திறமைய சும்மா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கக்கா. நீங்க மட்டும் பாலிடிக்ஸ்ல இறங்கி இருந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் கலக்கி இருப்பீங்க. எனக்கு அவ்வளவு பேராசை எல்லாம் இல்ல வள்ளி. நான் இருக்கிற வீட்டுல நிம்மதியா இருந்தா அதுவே போதும். பாடி. அமுதா, ஏன் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? கையில யார் போட்டோ? வேற யாரு போட்டோ? அவ புருஷ போட்டோவா தான் இருக்கும். என்ன அமுதா, மணியரசு போட்டோவை தானே மடியில வச்சு அழுதுட்டு இருக்க? புருஷன் மேல இவ்ளோ ஆசை வச்சிருக்கிறவ கொஞ்சம் பொறுமையா இருந்து அவன் கூடயே குடும்பம் நடத்த வேண்டியதானே? எல்லாரும் என்ன மாதிரி இருந்துருவாங்களா? பிடிக்குதோ பிடிக்கலையோ புருஷனையே சுத்தி சுத்தி வர இந்த குடும்பமே கதின்னு கிடக்குறேன். என்னதான் எங்க அண்ணா அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போனாலும் திரும்பி வந்த உடனே எங்க எல்லாரும் மேல விட உங்க மேலதான் அதிக பாசமா இருப்பாரு அண்ணி. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். ஆனா என் நிலைமை அப்படி இல்ல. எனக்கு மாமாவை பிடிச்சிருந்தாலும் அவருக்கோ அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ என்ன சுத்தமா பிடிக்கலையே. அவங்களுக்கு உன்னை பிடிக்கலனா என்ன? நீ கொஞ்சம் கொஞ்சமா உன் புருஷ மனச கரைச்சு தனி கொடுத்துன்னு போயிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி சண்டை போட்டு வந்து அவன் போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்க. எப்படி நான் மாமாவை தனி கொடுத்துன்னு கூப்பிட முடியும்? அவர் என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. மாமா என்கிட்ட ஆசையா பேசினா தானே என் மனசுல இருக்கிறது அவர்கிட்ட சொல்லி ஏன் விருப்பத்துக்கு வாழ முடியும்? என்னமோ போ. கல்யாணம்னா சந்தோஷமா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நடந்ததே பிரச்சனை இல்லதா? அது இன்னும் முடியாம வளர்ந்துகிட்டே போகுது. ஆமாக்கா, எவ்வளவோ ஆசைப்பட்டு நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, இப்ப நடக்கிறது ஒண்ணு. நம்ம ரெண்டு குடும்பமும் பிரியறதுக்கு ஏன் கல்யாணமே காரணமா போயிடுச்சு. ஆனா ஒண்ணு, நான் ஒரு தடவை மாமாவை தனியா சந்திச்சு பேசினா போதும், என் மனசுல இருக்கிறது அவருக்கு புரிய வச்சிடுவேன். ஆமா, நீதான் அப்படி நம்பிட்டு இருக்க. உன் புருஷனுக்கும் அவங்க அண்ணி புத்தி தானே இருக்கும். அவங்களுக்கு தேவைன்னா வச்சுப்பாங்க, இல்லனா தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இல்ல அண்ணி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏன் அழகம்மா, உன் கூட பிறந்த தங்கச்சி தானே, நீயாச்சும் புத்தி சொல்லலாம்ல. இவளுக்கும் உங்களை மாதிரி வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளையா பாத்திருந்தா அக்கா தங்கச்சிக்கு 3 பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. இப்ப அவளு போட்டோ வச்சு அழுதுட்டு இருந்திருக்க மாட்டா. அழகம்மா,
சாப்பாடு வந்துருச்சு, பள்ளியறை கூப்பிடு. சாப்பாடு வந்துருச்சா? ஹே வா, சாப்பாடு வந்துருச்சு. ஐயோ, இதுங்க ரெண்டும் எப்ப இந்த வீட்டை விட்டு போறது, நான் எப்ப என் புருஷனோட நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது? தலை எழுத்து. மாமா, என்ன மாமா பாத்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? ரோட்ல போறவங்க வரவங்களாம் பார்க்குற பழக்கம் எனக்கு இல்லை. ஏன் மாமா இப்படி பட்டும் படாம பேசுறீங்க? நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டினா? தாலி தான் கட்டினேன், தொடல. நானும் உங்களை தொட வேணான்னு சொன்னேன். எவ்வளவோ ஆசையா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்தேன். உங்களுக்காக சாக துணிஞ்சவ மாமா நான். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க கோவம் இன்னைக்கு குறைஞ்சிரும் நாளைக்கு குறைஞ்சிரும்னு பொறுமையா தானே உங்க கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க அண்ணி முத்தழகி எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? உங்க அண்ணன் எங்க அப்பா மேல கொலைகாரன் பழிய போட்டானே, அதை விட இது பெரிய கொடுமை இல்ல. மாமா, உங்க அப்பா கொலைகாரனா இல்லையாங்கிறத கோர்ட் முடிவு பண்ணட்டும். ஆனா நம்ம வாழ்க்கைய நம்ம தான் மாமா முடிவு பண்ணணும். நீ தானே உன் வாழ்க்கை முக்கியம் இல்ல, உன் குடும்பம் தான் முக்கியம் முடிவு பண்ண வீட்டு விட்டு வெளியே போன, அப்புறம் என்னத்த முடிவு பண்றது? இப்ப சொல்லுங்க மாமா, நான் உன்னை வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்துறேன்னு இப்ப சொல்லுங்க. என் குடும்பமே வேண்டாம், நான் இப்பவே உங்க பின்னாடி வந்துடுறேன். ஏன் என் பின்னாடி வந்து எங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் வீட்டு விட்டு துரத்திட்டு நீ மட்டும் தனியே ராஜாங்க நடத்தலான்னு பாக்குறியா? எப்ப நீ எங்க வீட்டுக்கு மருமகளை வந்ததுக்கு அப்புறமும் உன் வீடு உன் வீட்டு ஆளுங்கன்னு பெருசா நினைக்கிறியோ அதுலயே தெரிஞ்சு போச்சு நீ எவ்வளவு பெரிய சுயநலக்காரின்னு. அதேனடி கல்யாணம் பண்ணி வந்த அப்புறமும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் அண்ணா அக்காலாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியே, அப்ப என் குடும்பம் எங்க அண்ணன் அண்ணி எல்லாம் எங்க ரோட்ல நிக்கணுமா? ஏ மாமா, எங்க குடும்பம் உங்க குடும்பம்னு பிரிச்சு பேசுறீங்க? நம்ம ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் தானே. அது நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து இருந்தப்போ. எப்போ நீ என்னை வம்படியா கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு வந்தியோ அப்பவே என் குடும்பம் செதறி போச்சு. அது மட்டும் இல்லை, மரியாதையாக வாழ்ந்துட்டு இருந்த எங்கள் அண்ணன் இப்போ நிம்மதியே இல்லாமல் மும்பையில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. மான ரோஷத்தோடு வாழ்ந்த எங்கள் அப்பா இன்னைக்கு தனி மனுஷனை ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நானும் எங்கள் சின்ன அண்ணனும் எங்கே போனாலும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் கொலைகாரன் பெத்தவன் தானே, கடத்தல்காரன் தம்பிங்க தானே சொல்லி கேவலப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தானே. கல்யாணமாகி ஒரு புது பொண்ணு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது கரண்ட் போனாலோ இல்ல வியாதியில கடந்தவங்க விதி வந்து போனாலோ காலடி எடுத்து வச்ச மருமக தான் காரணம்னு சொல்லி அவளை பந்தாடுற உலகம் தானே இது. இதுல இருந்து நான் மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? விதிப்படி நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம் நீங்க வருத்தப்படுறீங்க. ஆசைப்பட்டு அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை போய் அனாதையா நிக்கிறேன்னு நான் வருத்தப்படுறேன். மாமா, ஒரு பொண்ணுக்கு யார் ஆதரவும் தேவையில்லை, அவ புருஷ ஆதரவு மட்டும் இருந்தா போதும். இப்பவும் சொல்றேன், நான் உங்க அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். இல்லாததுக்கு எப்பவுமே ஆசைப்படாத. உடஞ்ச கண்ணாடி என்னதான் ஒட்ட வச்சாலும் அதுல விழுந்த விரிசல் தான். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. வாங்க மாமா. கடற்கரை எங்க? வேலை விஷயமா மும்பை போயிருக்காரு மாமா. ஓ, மும்பைக்கு போயிட்டானா? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன், இந்த நேரம் பார்த்து வெளியூருக்கு போயிட்டானா?
ஏன் அவர் இல்லைன்னா என்ன? அவர் தம்பிங்க 2 பேர் இருக்காங்க, பொண்டாட்டி நான் இருக்கேன். என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இல்ல சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. இது பண விஷயம். எனக்கும் அவனுக்கும் உள்ள நிறைய குடுக்கல் வாங்கலாம் உண்டு. நான் எப்போது பணம் தேவைன்னு அவங்ககிட்ட கேட்டா இந்தாங்க மாமா அப்படின்னு ஏன் எதுக்குன்னு எதுவும் கேட்காம கொடுப்பான். அதான் யோசிக்கிறேன். இந்த நேரம் பார்த்து அவன் மும்பைக்கு போயிட்டான். என்ன மாமா நீங்க செல்லம்மா பவன்ல தானே வேலை பண்றீங்க, உங்களுக்கு என்ன பணமோட வரப்போகுது சொல்லுங்க. நான் செல்லம்மா பவன்ல வேலை பார்க்கறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? அப்போ நீங்க செல்லம்மா பவன்ல இல்லையா? விசாலாட்சி, ஆவடையப்பன் குடும்பத்து மேல நான் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். தாளையம்மா செத்து கிடக்குறா. இந்த வீட்டுல இருந்து எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே பாடியை தூக்கணுங்கிறாங்க அங்க எல்லாரும். நான் சொன்னேன் அது தப்பு. இந்த வீட்டுல இருந்து ஆவடையப்பன் குடும்பத்தில இருந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் பாடியை தூக்கணும்னு நான் சண்டை போட்டேன். பக்காச்சியா நின்ன. அது உனக்கு தெரியும்ல. அவ்வளவு ஏன் சுடுகாட்டில் இருந்த உருமாக்கட்டு விவகாரம் வந்தபோது நான் என்ன சொன்னேன்? கடற்கரை தான் உருமாக்கட்டணும், அவன் தான் மூத்தவன்னு சொன்னேன். அதுக்கு யாரும் சம்மதிக்கல. நான் பிடிவாதமா நின்னேன். ஒரு சின்ன பையன் பலாரி செவுட்டில் அடிச்சு விட்டான். அதை கூட நான் பொறுப்படுத்தல. அதுவும் உனக்கு நல்லா தெரியும். 2 குடும்பத்துக்கு நடுவில் பிரச்சனை வந்த போதெல்லாம் நான் இந்த குடும்பத்துக்கு தான் சப்போர்ட்டா இருந்திருக்கேன். அப்புறம் நான் யார் குடும்பம் சொல்லு? இதுல என்ன மாமா சந்தேகம்? நீங்க எங்க வீட்டு ஆளு. அப்புறம் என்ன? நம்ம வீட்டில இருந்து முத்தரைய அந்த குடும்பத்து மேல முறைப்பாடு வச்சுட்டா. அதுக்கப்புறம் நான் எப்படி செல்லம்மா பவன்ல வேலை பார்க்க முடியும்? முத்தழகு முறைப்பாடு வச்சுட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே வேலை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு வந்துட்டேன்ல. இனிமே எனக்கு செல்லம்மா பவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒட்டு உறவு கிடையாது. முப்பது வருஷமா கட்டி புரண்ட வேலையை விட்டுட்டு இப்ப மனசளவுல கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆடன காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஹோட்டல்ல வேலை பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட இந்த கை நமச்சில் எடுத்து போய் கிடக்கு. ஹோட்டல்ல அங்கங்க உட்காந்துருப்பாங்க எல்லாரும். என்னம்மா வேணும், உங்களுக்கு என்ன வேணும், ஏன் உட்காந்துருக்கீங்க அப்படி பம்பரமா சுத்தி சுத்தி வந்த கால் 2ம் இப்ப கட்டி போட்ட மாதிரி கிடக்கு. அதான் கடற்கரை கொஞ்சம் செலவுக்கு பணம் வாங்கிட்டு அப்படியே புதுசா ஏதாவது ஹோட்டல் ஆரம்பிக்கலாங்கிற விஷயத்தை பத்தி பேசலான்னு தான் வந்தேன். நான் வந்த நேரம் பார்த்து கடற்கரை ஊருக்கு போயிட்டான் எங்கேயோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நீங்க பணத்தை வாங்கிக்கங்க. நான் புது ஹோட்டல் விஷயமா அண்ணன்ட்டு பேசுறேன். எதுக்கு புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கணும்? பேசாம செல்லம்மா பவனை நம்ம கைக்குள்ள கொண்டு வர வேண்டியது தானே. என்ன பெரியமா சொல்றீங்க? செல்லம்மாவுக்கு சீதனமா கொடுத்தது இந்த ஹோட்டல், அது எப்படி நம்ம வாங்க முடியும்? செல்லம்மா விட்டு கொடுத்துருவாளா? சீதனமா கொடுத்ததுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி 10 பேர் உள்ள சபையில வச்சு கொடுத்தாரா? இல்ல இல்ல, கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை சும்மா வெட்டியா உட்கார்ந்துருக்காருன்னு ஹோட்டலை பார்த்துக்க சொல்லி கொடுத்தாரு. ஆமா ஆமா, அவளை இப்ப அப்படித்தான் கொடுத்தான். பிரியப்பட்டு கொடுத்தாதான் சீதன் அண்ணன். கரிசனப்பட்டு கொடுத்தது எப்படி சீதனத்துல சேர்த்தி ஆகுங்கிற. விசாலாஜி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஹோட்டல் கொடுமான்னு செல்ல மாட்டே கேட்டா அவ எப்படி கொடுப்பா? கொடுத்துருவாளா? அவ என்ன கொடுக்கறது? அது என்ன அவ ஹோட்டலா? நம்ம ஹோட்டல் தானே, நம்ம வாங்குவோம். எப்படி வாங்குவே? செல்லம்மா கையெழுத்து போட்டு கொடுத்த வெத்து பத்திரம் இன்னொன்னு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஹோட்டல் நிர்வாகத்தை இன்னைய தேதியில இருந்து நமக்கு எழுதி கொடுக்கறதா நாம எழுதிக்கிட்டோம்னா ஹோட்டல் தன்னால நம்ம கைக்கு வந்துடாது. அப்படி போடு. அப்படி சொல்லிடி என் மகளே. பிடியே கையில இருக்கும்போது எதுக்கு யோசிக்கணும்? செல்ல மாட்டேன்னு செல்லம்மா பவனை வாங்கறதுக்கு அதிரடி நடவடிக்கையில இறங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமா, என்ன பத்திரத்தை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் மாமா. காலையில நீங்களும் வந்துட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து போய் கேட்கலாம். சரிம்மா, இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்குன்னா ஆளா நான் அங்க நிப்பேன். நான் புறப்படுறேன், காலம்பரை வரேன். மாமா பணம் கேட்டீங்களே, கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. செல்லம்மா பவன் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பணம் வாங்கிக்கிறேன்.
வரட்டுமா? மாமா இருங்க மாமா, காஃபி சாப்பிட்டு போங்க. நாளைக்கு செல்லம்மா பவன்ல நல்ல டிகாஷன் காபி, டிகிரி காபி சாப்பிடலாம். ஐயோ, அப்படியே ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுடுவோம். என்ன என்னம்மா இது ஹோட்டல் ஃபுல்லா உன் கையில வரப்போது, ஃபுல் மீல்ஸ் பத்தி கவலைப்படுறியே? வரட்டுமா? வரேன் வரேன். வாங்க மாமா. நல்ல வாங்க மாமா. அப்பாடா, என் பொண்ணு ஹோட்டலுக்கு ஓனர் ஆக போறா. அக்கா, இந்த குடும்பத்தை நீங்க நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்திருக்கீங்கக்கா. அர்ச்சனையம்மா? ஆமாங்க. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. மணியரசு புனர்பூச நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரே கர்காடக ராசோ ஜாதஸ்ய மணியரசு நாம தையஸ்ய சகுடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய. கடவுளே, சீக்கிரமா மாமா மனசு மாறி என்ன வந்து கூட்டிட்டு போகணும். நான் ஆசைப்பட்ட மாதிரியே மாமா கூட சந்தோஷமா வாழணும். கௌரே விமாய சலிலானி தக்ஷத்தே கபதே த்விபதேஷா திருஷ்பதே அஷ்டாபதே நவபதே பபூஷே சஹஸ்ராட்சரா பரமே. இங்க உட்காரலாமா?
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.